உள் பாதம் பணிந்து கொண்டிருக்க வரமருள்வாய் தேவா. முதல்வனாக விளங்கும் முக்கண்ணன் நெற்றிக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகள் உருவாக பொறிகள் 6 சரவணம் என்னும் ஞானப்புழும் இந்த சரவணப்பிளை விட அங்கேயாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் ஒருதருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சம்கரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் வேல்பெற்று கிரிய சக்தி தெய்வானை திருப்பரங்குடத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியம்மனு விருவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக தாயை வணங்கிவிட்டு சின்னஞ்சிறு பெண் போலே
அனைத்து உட்பொருளும் நீ தங்களை வணங்குகின்றேன் முருகா. வருக வருக வருக, இசை மேதையே வருக, முருகா, இசை பிரம்மே வருக, திருலோக செஞ்சாரியே தாங்கள் நலம் தானே? உங்களுடைய ஆசையோடு நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஆமையா, நாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. அந்த வகையிலே என்னை நாடி வந்த உங்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு கொடுங்க பாப்பா. இனிதான சுரஞான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, ஆ ஆ ஆ இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரையான இசை மேதையே, எனதன்பு உயர்வான தவயோகியே, எனதன்பு குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, மனிதாபிமானத்தை நாரதரே, மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, அகங்காரனின் குணம் கொள்கையை அழித்திடும் வல்லவரே, அரண்மாளையர் சுடர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரரின் குணங்கொள்கையை அழித்திடு வல்லவரே, அரும்பாலினர் சுடர் மாலையில் வகுத்திடு வல்லவரே, நீரெங்கெல்லாம் வென்றி நாரதரே, நீரகலாம் கல்வி நாரதரே, நாரதரே, இங்கெல்லாம் வென்றி நேராதேது கல்வி, நீரகலாம் கல்வி நேராக ஏது கதி, நல்லதை எனக்கிங்கு உரைத்திடுவீர். நிகழ்ந்தது என கல்வி என திரும்பி, இனிதான 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 சுரஞான இசை மேதையே. மகாமுனிவரே, முருகா, தாங்கள் வந்த நோக்கம் முருக பெருமானே, இன்று இந்த நேம சிருஷ்டியை முடித்து பூலோக மார்க்கமாய் வேள்விமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்துள்ளேன். வருகிற மார்க்கத்திலே வேலுமலை சாலை அழகான ஒரு கனி. முருகா, கண்டது கனி, பார்த்தது நாரத முனி. அடைய வேண்டியதோ இந்த சுப்பிர மணி. இதுவே உங்களுடைய பணி. இதனால் குறையே வராது இனி. கவலை இல்லை இனி. ஆமையா, ஏற்கனவே கொண்டு வந்தீங்களே ஒரு கனி, முருகா, அதனால கிடைத்தது பழனி. பழம்னி. முருகா, பழம்னி பழம்னி என்று ஒரு படை வீடு கிடைத்தது. ஏற்கனவே கொண்டு வந்த கனியினால பழனி என்ற ஒரு படை வீடு கிடைத்தது அல்லவா? அப்படியா? ஆமா. உண்மைதானா? வேற என்ன? உண்மைதானையா? ஏற்கனவே கொண்டு வந்த கனியினால சரி, மிஞ்சியதோ ஒரு முளை கோவண துணி. அதனால என்ன பிரச்சனை? முருகா, அன்னைக்கு அந்த கனியால ஒரு முளை துணியாவது மிஞ்சி சேர்ந்து சந்தோஷப்படுங்க. சில பேர் அதுவும் இல்லாம தெரியா. கொண்டு வந்த கனியினால மிஞ்சியதோ கோவண துணி. சரி, கண்டு வந்த கனியினால அந்த கோவண துணிக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு ஒரு அச்சம். அப்படி கிடையாது முருகா. இப்ப நான் கண்டு வந்த கனியால் குறையே வராது, எந்த குறையும் இருக்காது, பரிபூர்ணமா இருக்குல்ல. முருகா, சரி, கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கலாமே. கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கலாமே. கண்டு வந்த கனியை நான் கொண்டு வர நீங்க நோகாம நுகுதுட்டு போக. ஏற்கனவே கொண்டு வந்தீங்கல்ல. முருகா, அது மாதிரி இந்த கனியை கொண்டு வந்திருக்கலாமே. முருகா, யார் எதை கொண்டு வரணும், யார் எதை செய்யணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அந்த கனியை கொண்டு வரக்கூடிய தன்மை எமக்கு உண்டு, கொண்டு வந்தேன்.
இந்த கனியை கண்டு வரக்கூடிய தன்மை மட்டுமே எனக்கு உண்டு. அதனால் கண்டு வந்துள்ளேன். ஆனா கொண்டு வந்திருக்கேன். எது? கனியை கண்டேன் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்திருக்கேன். செய்தியை கொண்டு வந்திருக்கேன். ஆமையா. வருகிற மார்க்கத்துல கனியை மட்டும் பார்த்தீங்க. ஆமா முருகா. கனியை பார்த்த உடனே கந்தா சமர்ப்பணம் இல்ல, கனியை பார்க்கறதுக்கு முன்னாடி அது கந்தனுக்கு உரியதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முருகா, கனியை கண்ட உடனே முருகா அர்ப்பணம் என்று உங்களை காண ஓடோடி வந்த. அது என்னமோ தெரியல மாப்பிள, உங்களை பார்க்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு பழம் கொடுக்கணும்னே தோணுது. நல்லா கொடுங்க, சேர்த்து பழம் கொடுக்குறீங்களா? என்னவோ தெரியல, என்னைய பார்க்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு பழம் கொடுக்குறேன் வந்து வரும் போல. ஏன் தெரியுமா? கனி பெரிய கனினாலே நீங்க தானையா. எனக்கு பழம் கொண்டு வந்த உங்களுக்கு நானும் பழம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பழம் கொடுக்க போறீங்களா இல்ல பழம் கொடுக்க போறீங்களா? ஒரு பழம் 2 பழம் இல்ல, சரி 6 பழம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தாங்குவீங்களா? முருகா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. 6 பழம் பண்ண நீங்க பார்த்து 60 பழம் கொடுத்தா நான் தாங்குவேன். தாராளம் முருகா. ஏன்னா தமிழ்ல மட்டும் மற்ற எந்த மொழியோடும் விளையாட முடியாது. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் பல விதத்துல விளையாட முடியும். அப்படி தமிழ் எழுத்துக்கும் தமிழ் மொழிக்கும் சொந்தக்காரராகிய நீங்கள் உங்களுக்கு தமிழை பத்தி சொல்லவாயா? மேலும் மேலும் உங்களுக்கு பழம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் முருகா, ஒரு மனிதனுக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா என்னதான் ஒரு மனிதனாகப்பட்டவன் உடல்ல பலம் இருந்தால் மட்டுமே எந்த இடத்திற்கும் சென்று வெற்றி அடைய முடியும். ஆப்ல கனி பெருமையான கனியா? என்ன முருகா, அப்புறம் உங்களுக்கு நான் பார்த்துட்டு வருவேன்னா சாதாரணப்பட்ட கனியவா பார்த்துட்டு வருவேன்? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கனியை எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்? நாளா? என்னையா காலம் முழுவதும்? அப்புறம் ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சிரும்ன்றீங்களா? நீங்க எதுவும் சாப்பிட்டு பார்த்தீங்களா? நானும் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு அது நல்லா இருக்குமா? இந்த கனியை ஒருவர் உண்ண வேண்டும், அதை நீங்க மட்டுமே உண்ண வேண்டும். ஆமுருகா, காலம் முழுக்க வச்சு இங்க இருங்க, அப்படியே செய்ய. அப்படியே காலம் முழுக்க வச்சு இந்த கனியை சாப்பிடும்போது அழுகி போயிடாதா? போகாதுல. என்ன அப்படியெல்லாம் இருந்தாலும் கண்டுட்டு வரவே மாட்டேன். இங்க செய்தியை கொண்டு வருவேனா அங்கிட்டே அழுகி போகணும், அங்கிட்டே விட்டு வந்துடுறது. பல விதத்துல இந்த கனியை பத்தி தெரிஞ்சனாலதான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆமுருகா மாப்ள, இந்த கனியை யாரு கொண்டு வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, நாரதர் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே, அதான் எனக்கு பயம். என்ன முருகா? ஏன்னா ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து பழனியில மொட்டையாண்டியா கொட்டையாண்டியா நிக்க வச்ச ஆள் நீங்க. அதுதான் ஒரு அச்சம் முருகா. அதைத்தான் சொல்றேன். அன்றைக்கு நான் ஒரு கனியை கொண்டுட்டே வரலைன்னா பழனி அப்படிங்கிற ஒரு படை வீடு கிடையாது. அன்றைக்கு நான் கொண்டு வந்த கனியால் பழனி அப்படிங்கிற ஒரு படை வீடு கிடைத்தது. இப்ப கண்டு வந்த கனியாலும் இன்னும் ஒரு வீடு உங்களுக்கு காத்திருக்கு. அன்னைக்கு கொண்டு வந்த கனியினால மொட்டையாண்டியா கொட்டையாண்டியா நிக்க வச்ச ஆள் நீங்க. சரி, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? அங்க வர்ற மக்களை பூரா நக்க வச்சேன். இது நல்லா இருக்கு. உண்மைதானே? வர்ற மக்களை எல்லாம் நக்க வச்சவன். ஏன்னா பழனியில பிரசாதம் என்ன? பஞ்சாமிர்தம். அதை வாங்கி அள்ளி சாப்பிட முடியாது, வாங்கி குடிக்க முடியாது, வாங்கி நக்கித்த அகன வர வழி இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், உலக மக்களை எல்லாம் பழனி அப்படிங்கிற ஒரு படை வீட்டுல நக்க விட்டாலும் நீங்க எங்க? பழனியில. அப்படி உலக மக்களை எல்லாம் நக்க விட்ட நீங்க ஒரு தடவை ஆச்சும் இது நல்லா இருக்கு தெரியணும்ல. இவர் தானே சொன்னாரு, உலக மக்களை எல்லாம் பழனிங்கிற ஒரு படை வீட்டுல நான் நக்க விட்டேன்னாரு. சரி, மக்களை எல்லாம் நக்க விட்டு நீங்க ஒரு தடவையாச்சு நல்லா இருக்கே. கேக்குறேன், எங்க அப்பா ஒரு நேரத்துல நக்கி இருக்காரு. ஆமா, அதுக்கு வாத்தியாரு நீங்க தானையா? அதனாலதான் எங்க அப்பனுக்கு நக்கி நடராஜன் ஒரு பேர் இருக்கு. சரி முருகா, சரி, குடும்பமே சேர்ந்து நக்கி இருக்க. நீங்க ஒரு தடையாவது அப்புறம் உங்க கூட சேர்ந்தா அப்புறம் எப்படி இருக்க முடியும்? முருகா, நானும் ஒரு நேரத்தை நக்கியது உண்டு. ஏன்னா ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்வதற்காக எச்சி இலையை நக்கியது உண்டு. முருகா, அதாவது நக்கல், தின்னல், கடித்தல், குடித்தல், பருகுதல், உறிஞ்சுதல் இதெல்லாம் தவறு கிடையாது. இதெல்லாம் இருந்தா தான் மண்ணுல வாழ முடியும். எல்லாம் ஒரு குட்டையில ஊர்ன வேற மாதிரியா போயிடும். சொல்லுங்க, கனிகளுக்கு பெருமை இருந்தா கூறுங்களே. இதோ சக்கரவாகம், மாங்கனிக்கும் தேன் கதலியே வள்கனிக்குமே இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. முருகா, மாகனிக்கு தேன் கதலில் வல்கனிக்கு மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா.
முருகா முருகா. அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்டி முருகா சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே புவனங்களாளும் அண்ணாமலையே புவனங்களாளும் அண்ணாமலையே உனது விழிகளே பாடும் பொழுதிலே அவனல் மீட்டிடுதே சுகம் காட்டிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே. முருகா அப்படி மாங்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கும் மேலினுக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்வீர் முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டுமணம் பொறித்தீர்கள். ஆமையா. பூங்கனியை போன்ற மிருதுவான கனியா? பூங்கனி என்றால் மென்மையான கனி. நீங்க எதுவும் தொட்டு பார்த்தீங்களா? மென்மையான கனி அப்படின்னா அதை தொட்ட உடனே அதனுடைய தன்மை என்ன தரம் என்ன அப்படிங்கறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடுவேன். பூங்கனியை போன்ற மிருதுவான கனினா தொட்டு பார்த்தாதான் தெரியும். கிடையாது, நான் பார்த்த உடனே அதனுடைய தன்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடுவேன். ஆமையா. அக்கனியை இக்கணமே கணம் என்பது கணம் என்றால் இந்த நொடி பொழுதே. நொடி பொழுதுல அனைத்தால் அனைத்தும் தருமா? அனைத்தால் அனைத்தும் தருமா அப்படின்னா அது நீங்க அணைக்கிற விதத்தை பொறுத்து. அப்படியா? ஆமா. நீங்க எதை அணைச்சு பார்த்தீங்களா? நான் நினைக்க மட்டும்தான் முடியும். நினைக்க மட்டும்தான் முடியும். ரொம்ப பாவமா சொல்றீங்க முருகா. அணைக்கிற விதத்தில் நீங்க அணைச்சீங்க அப்படின்னா அந்த கனியாகப்பட்ட கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். ஏன்னா அணைக்கிற விதத்தில் அணைக்கணும். நீங்க அணைக்கிற அணைப்புல அந்த கனி நினைக்கணும். நினைக்கிற அளவுக்கு நீங்க அணைக்கணும். அணைக்கிற விதத்துல அணைக்கணும். காலம் பூரா இன்னையே நினைக்கணும். முருகா. அந்த அளவுக்கு உழைக்கணும். ஆமா. அப்பேற்பட்ட கனி சாக்கியமன்ன முனியே சாக்கியமென்ன முனியே சாக்கியமன்ன முனியே சாக்கியமன்ன முனியே சாக்கியமன்ன முனியே சாக்கியமென்ன முனியே சாக்கியமென்ன முனியே ஆக்கத்தில் கண்ட கனிதனு புற்ற ஆர்க்கத்தில் கண்ட கணிதனைக்கே புற்ற சாக்கியமன்ன முனியே கனி சாக்கியமன்ன முனியே சுமைதரும் தேன் கனியே சுமைதரும் தேன் கனியே பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே. முருகா அந்த கனியை நோக்கும் பொழுது மெய் வாய் கண் மூக்கு செவிகின்ற புலன்களுக்குமே சுவை தரும். நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் செதறக்கூடிய கனி. ஆமையா. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் சுவாசிக்கலாம், நாவால் சுவைக்கலாம். சுவைத்து பார்த்தீர்களா? சுவைக்கலாம்னா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் சுவைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி? சுவைக்கலாம்னா சோச்சு பார்த்தா தானே தெரியும். முருகா 5ல எனக்கு 2க்கு கொடுத்துச்சு. அப்புறம் எல்லாம் உங்களுக்கு என்னையா வந்ததுல இருந்து 3 இல்லையே அது இல்லாம ஒரு ஆள் மண்டே காய்ச்சிட்டு 5ல எனக்கு 2. கண்ணால கனியை பார்த்தேன். அதனுடைய ஓசையை காதால் கேட்டேன். கனிகளுக்கு ஓசை உண்டா? என்ன முருகா அப்புறம் கனிக்கு ஓசை இல்லையா? எப்படி கனிகளுக்கு ஓசை உண்டு? முருகா ஒரு கனியோடு இலையாகப்பட்டது உரசும் பொழுது அதுல இருந்து ஒரு ஓசை வரும். அது கூட மெதுவா தான் கேட்கும். இந்த கனியாகப்பட்ட ஒரு மரம் இருக்குன்னு வைங்க. ஒரு மாமரத்தை எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு. அந்த மாமரத்துல மாங்கனியாகப்பட்டது கனிஞ்சிருக்கும் பொழுது அந்த மாமரத்துக்கு கீழே என்ன இருக்கும்? அது இலையாகப்பட்டது விழுந்து சருகாக இருக்கும். அப்ப ஒரு கனி அந்த விழும் பொழுது அந்த சருகில விழும் பொழுது ஒரு கனி விழுந்தா சரக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு கனி விழுந்தா சரக்குண்டு அந்த இல்லங்க அந்த சருகு இலை இருக்குல்ல அதுல அந்த அதனுடைய ஓசையாகப்பட்டது சரக்கு என்று கேட்கும். ஒரு 10 கனி மொத்தமா விழுந்துச்சுன்னு வைங்க. சரக்கு 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 சரக்கு
இல்ல மாப்பிள அப்படியெல்லாம் கேட்கும்னு சொல்றேன். மூணுலவே ஆரம்பிக்குது, முடிவு எங்க போகுதுன்னே தெரியல. முருகா, உலகத்துல நீங்க பார்த்த கணிக்கு மட்டும்தான் சருகாகப்பட்டது சரக்கு சரக்கு. ஆமா, அப்படியே கணிக்கும் ஓசை உண்டு. ஒருவேளை பொண்ணுமணி வந்தனால உங்களுக்கு சரக்கு சரக்கு கிடையாது முருகா. ஏன்னா உண்மையாகவே கணிக்கும் ஓசை உண்டுயா. உள்ளத்தால என்ன செய்யலாம்? உள்ளத்தால் நேசிக்கலாம். நேசிக்கலாம். நேசிச்ச உடனே நினைச்ச உடனே அணைக்கணும். அணைக்கிற விதத்துல அந்த கனி இருக்கணும். முருகா, அப்பேற்பட்ட கனி பச்சைகள் பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிடாதோ சொல்லி பச்சைகள் கண்டால் பருந்தோடு மாலை பச்சை முடனே சென்று. முருகா, பச்சைகள் கண்டாலே பறந்து ஓடிவிடும். காரணம் எட்டாத உயரம். கனியை பார்த்த உடனே பறவை இனங்கள் பறந்தோட காரணம் எட்டாத உயரத்தில் இந்த கனியாகப்பட்டது உண்டு. பறவை இனங்களுக்கே எட்டலைன்னா எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டும் கிட்டும். உங்களை தவிர எந்த ஒரு ஜீவனும் அருகே நெருங்கும். ஏறி பறிக்கணும். ஏறி பறிக்கணும். நீங்க எது ஏறி பார்த்தீங்களா? என்ன முருகா, அதுக்கு எடுத்தாலும் என்னையவே கேட்குறீங்க. கண்டுட்டு மட்டும்தான் வந்திருக்கேன் மாப்ள. அப்புறம் நீங்க ஏறி பார்த்திருக்கீங்களா? நீங்க சுவைச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படி கனியை பார்த்துட்டு வந்து நீங்க பார்த்துட்டு வந்தது நானு. அதோட பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருக்கேன். அப்படியே இருந்தா பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருக்கேன். எட்டாவது உயரத்திற்க கனியை ஏறி பறிக்க வேண்டும். ஏறி பறிக்க வேண்டும். அப்ப நான் ஏற கிடையாது, நீங்க ஏறி இருக்கணுமே. கிடையாதுல முருகா. எதையுமே பார்த்த உடனே அதனுடைய தன்மை என்ன, தரம் என்ன, சுவை என்ன அப்படிங்கறத எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிடுவேன். அதை சுவைச்சு பார்த்து தான் சுவையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, அப்பேற்பட்ட தன்மை எமக்கு உண்டு. சமாளிக்கிற தன்மை உங்களுக்கு நிறைய. அன்னமில்லாதவை அவைக்கு வரக்கூடாது, சன்னமில்லாத சபைக்கு வரக்கூடாது, சமாளிக்க தெரியாத வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாது. இது வரைக்கும் நீங்க பேசுறதெல்லாம் சரித்தேன். சரி, நீங்க என்ன எதுல கொண்டு போய் விட போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முருகா, நல் வழியை மட்டுமே நான் கொடுப்பேன். தவறான வழி ஒருபோதும். சின்னஞ்சிறு மலர் மணியில் அணைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரைகளில் அணைந்து சரவென குறுநகை புரிந்து என்ன சொன்னாலும் கவிதை, உனை எங்கெங்கு தொட்டாலும் இளமை என்ன செய்தாலும் புதுமை, எங்கு தொட்டாலும் இனிமை இளமை இளமை எட்டாத கொம்பில் இருக்கும் கோவில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் இடலாம், எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் படிக்கிறு கொம்புண்டது பற்றி, எட்டும் படிக்கிறு கொம்புண்டது பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா, ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம். முருகா, எட்டு படிக்கு 2 கொம்பு உண்டு, அதை தாங்கள் ஏறித்தான் பறிக்க வேண்டும். எட்டும் படிக்கிற 2 கொம்புண்டு. ஆமையா, கனிகளுக்கு கொம்பு இருக்குமா? இருக்குல்ல. கனிகளுக்கு காம்பு தானே இருக்கு. சரி, ஏன்னா ஒரு கனி உருவாக வேண்டும் என்றால் ஒரு விதை செடியாகணும், செடி மரமாகணும், மரத்துல கிளைகள் வரும், கிளைகள காம்பு வரும், காம்புல தான் கனி இருக்கு. முருகா, நீங்க பாத்துட்டு வந்த கனிக்கு முருகா, காம்புல தான் கனி இருக்கும், அதுதான் இயல்பு இயற்கை. ஆனால் நான் கண்டு வந்த கனியிலே முருகா இயல் இசை நாடகம் சிலதை சொல்லுவேன், சிலதை செய்கையை காமிச்சுவேன், புரிஞ்சுக்கணும். அதே போல கண்டு வந்த கனிக்கும் காம்பு உண்டு, கொம்பாகப்பட்டது உண்டு, 2 கொம்பு உண்டு. 2 கொம்பு உண்டு. ஆமையா, கொம்ப பாத்துருக்கைய கொம்ப நான் பார்த்தேன்னா வம்பா போயிடும். கொம்பு இருக்குன்றைய அப்ப பார்த்தா தானே தெரியும். முருகா, பார்க்கக்கூடிய தன்மை உண்டு, 2 கொம்பாகப்பட்டது உண்டு, அதிலே கனியாகப்பட்டது உண்டு. பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆமையா, அப்ப பாத்துருக்கைய எப்ப பார்க்கக்கூடிய தன்மை உண்டு உண்டு, ஒரு நேரத்துல பார்த்தது உண்டு. சமாளிக்காதீங்க. கனிக்கு கொம்பு உண்டியா? 2 கொம்பு இருக்கியா? கொம்பு இருக்குல்ல, ஆமா. அப்ப கொம்ப பாத்துருக்கே இல்ல. பார்த்தேன். நீங்களும் பார்த்து நானும் பார்த்து நல்லாவா இருக்கு. எதை பார்த்தேன்?
பார்த்தேன் முருகா. எதை பார்த்தேன்? கனியலுக்கு கொம்ப. கொம்புல பல வகை உண்டு. ஏன்னா தலையில கொம்பு உண்டு மிருகத்திற்கு, வாயில கொம்பு உண்டு. சரியா சொன்னீங்க. நான் கேக்குறேன், முருகர்களுக்கு தலையில கொம்பு உண்டு, யானைக்கு அதுக்கு தந்தம் என்று சொல்லக்கூடிய கொம்பாகப்பட்டது வாயிலே உண்டு. ராவணனுக்கு எப்படி? ராவணனுக்கு எங்க உண்டு அப்படின்னா இங்கேயும் உண்டு, நெஞ்சில கொம்பு உண்டு. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் கொம்புகள் இருக்கு. நீங்க பாத்துட்டு வந்த கனிக்கு கொம்பு எங்க இருக்கு? இந்தா இங்க பாரு, கைய பாருங்க. ஒரு கயறு எடுத்துவாங்க, நாடகத்துல கட்டி போட. இதுல எதுல கனி இருக்கு தெரியுமா? இப்படி இருக்கியா முருகா? நான் பார்த்துட்டு வந்த கொம்பு சாதாரணப்பட்ட கொம்பு கிடையாது. நம்ம அந்த முருங்கை கொம்பு இருக்கு பாருங்க, முருங்கை கொம்பு மாதிரி பார்த்தோம்னு வைங்க, இவ்வளவு பெருசா இருக்கும். அதுல ஏறி தொங்க முடியுமா? முடியாது, மட்டாக்குன்னு உடஞ்சிடும். இந்த கொம்பு அப்படி கிடையாது. பிடிச்சாலும் புளிய கொம்பை பார்த்து பிடிங்க, புளிய கொம்பு மாதிரி நிறைய இருக்கு, சவண்டு கொடுக்கும். இருக்கட்டும். ஏன்னா தாங்கள் கண்டு வந்ததுதான் என்ன முருகா? தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. கனி கனி என்று மணியை வீணடிக்காமல் இந்த பணியிலும் நம்மளுடைய பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் அப்படிங்கறதுனால அடியன் கண்டு வந்தது கனியே கிடையாது, கண்ணி வள்ளியைத்தான் முருகா பார்த்துட்டு வந்திருக்கேன். வள்ளியை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமையா. வள்ளி என்ன செய்ய வேண்டும்? அன்னவளை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் முடிக்க வேண்டும். ஆமையா. திருமணத்துக்கு வருவே இல்ல? என்ன முருகா, நான் இல்லாத திருமணமா? கண்டிப்பா வருவேன். என்ன கொண்டு வருவீங்க முருகா? திருமணம் முடிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் இப்படியே சென்று விடக்கூடாது. அன்னவளோ வேடுவர் இனத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவராக மாறி ஒரு மானை துரத்தி செல்வது போல் செல்ல வேண்டும். மான துரத்த வேணும். மானுன்னா ரொம்ப பெருங்கொண்ட மான துரத்தி போயிடாதீங்க. பெருங்கொண்ட மான துரத்தணும்னா அது மாமியார் துரத்துற மாதிரி ஆகி போயிடும். ஆமா, இப்படித்தான் மானு சில பேர் மாமியார் துரத்துக்கு தெரியா. அதனால பெருங்கொண்ட மானவம் இல்லாமல், குட்டி மானவம் இல்லாமல் ஒரு பருவத்தோடு இருக்கக்கூடிய மானை துரத்தி செல்வது போல் சென்று அன்னவளை திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல் ஆசி தர வேண்டும் முருகா. ஏன்னா உலகத்துல எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மானை மட்டும் துரத்தி போக காரணம் என்ன? மான் வயிற்றில் பிறந்தவள் அல்லவா? அம்மான் வயிற்றில் பிறந்தவள். ஏன்னா மான் என்றாலே பெண்ணுக்கு மறுபெயர் மான் அப்படிங்கிற ஒரு இடமும் உண்டு. அதே போல அம்மான் வயிற்றில் பிறந்ததால் அந்த இனத்திற்கு தகுந்தவாறு நீங்கள் மாறுபட்டு செல்ல வேண்டும். சுந்தரவள்ளி சுதந்திரமாக திருகிறாள். சிறையில் அடைக்கணும். எந்த சிறையில? மனச்சிறையில். ஆமாருகா. திருமணம் முடித்து தங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வெகு சீக்கிரமாக காட்சி தருகிறேன். சென்று வாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தங்க வேலனுக்கு அரோகரா 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 என்று சொன்னாலே 1000 பாவம் போகும். கிரேதா, திரேதா, துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 யுகத்திலே இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன யுகம் அப்படின்னா கலியுகமாகப்பட்டது. கலியுகம் என்று சொன்னாலே அதற்கு பொருள் அழியுகம் என்று பொருள். ஆகையினாலே கலியுகமாகப்பட்டது இப்படித்தான் இருக்கும். இங்கே வருவதற்கு இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஊராளிபட்டி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறைகளே, சிறப்பான முறைகளே ஒளிபெருக்கி அமைத்த ஊராளிபட்டி நமது மண்ணின் மைந்தனமாகிய எம்ஆர் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையும் ஆகிய ஏரக்காவட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் செந்தில் முருகன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்த அன்பு அண்ணன் வேளாங்கண்ணி அவர்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி.